இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இத பத்தி புரிதல் இல்ல. சீஃபேரர் அப்படின்னும் போது மேபி அவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும். ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் அவங்கள பார்ப்பாங்க. இது புழக்கத்துல இருக்கிறது தானே. ஏன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க கப்பல்ல இருக்கீங்களா? என் பொண்ணுக்கும் வந்து கப்பல்ல இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னாங்க. ஆசைப்படுறது ஓகே. பட் அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் அதை தான் கேட்க போறேன். உங்களோட லைஃப்ல நீங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்க கெரியர்ல வந்து. ஏன்னா இப்ப நீங்க சீஃப் இன்ஜினியர் ஆயிட்டீங்க. ஸோ சீஃப் இன்ஜினியர்ன்றது பல ரேங்க்குக்கு அப்புறம் தான் வரும் இல்லையா? ஸோ ஆரம்ப கட்ட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது கடல் வாழ்க்கை ஆரம்பிச்சப்போ என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் கடல் மரைன் இன்ஜினியரிங்னா ஏதோ கப்பல் டிசைன் பண்றதுன்னு நினைச்சோம். ஆனா கடல்ல பயணம் பண்ணணும், 6-7 மாசம் 10 மாசம் ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இப்போ வெளிநாட்டை வேலை செய்யறாங்க, துபாய், சவுதி, அது மாதிரி நிறைய இடங்கள்ல போய் வேலை செய்யறாங்க. அவங்களும் கஷ்டம் தான் படுறாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வீட்டுக்கே வர முடியும். எங்களுக்கு வந்து இன்னும் ஷார்ட்டரான டைம்னாலும் நாங்க நிலத்தை பார்க்க முடியாது, கடலையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எங்களுக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் கிடையாது. ஏன்னா கப்பல்ல இன்ஜின் ஓடிட்டு இருக்கு இல்லையா, நாங்களா பார்த்து ஒரு சண்டே ஹாஃப் டே எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் நாங்க ஒர்க் 6 மாசம்னா அந்த 6 மாசம் ஃபுல்லா கப்பல் எங்கெங்கெல்லாம் போதோ எங்களுக்கு ஒரு கேபின் இருக்கும். அதுல இருந்து ஒர்க் பிளேஸ்க்கு போவோம், டெக்ல போவோம், இன்ஜின் ரூம்ல போவோம். வெண்டை கல்வின்றோம், அதாவது உடம்பு அதிரும் இல்லையா. கடல்ல வந்து நாங்க போகும்போது பஸ்ல டிராவல் பண்ணும்போதே அந்த வைப்ரேஷன்ல சும்மா உட்காந்து தான் டிராவல் பண்றோம். வீட்டுக்கு போனோடனே அலுப்பா இருக்குல்ல. இப்போ கப்பலுங்க போது எப்படி இருக்கும், 6 மாசம் ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம படுக்கிறோம், தூங்குறோம், அங்கதான் குளிக்கிறோம், அங்கதான் எல்லாமே நமக்கு நடக்குதுங்கிற போது அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து உடம்புல இருக்க எலும்பு தசைகள் எல்லாத்தையுமே பாதிக்கும். இதுல வந்து சில பேர் வந்து அந்த கஷ்டத்தை, அந்த லோன்லினஸ் இது பண்றதுனால அந்த சில அடிக்ஷன்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் கூட வரும். ஆனா இப்போ ஸ்ட்ரிக்டாவே ஆயிடுச்சு. கடந்த 5-6 வருஷம் 10 வருஷத்துல எல்லா கம்பெனிஸ்லயும் 0 ஆல்கஹால், அந்த மாதிரி ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா முதல்ல அதெல்லாம் இருந்துச்சு பழக்கத்துல. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை ஆரம்பத்துல இருந்தே. ஆனா நான் அப்பெல்லாம் வந்து தனியா ஃபீல் பண்ணேன். ஃபேமிலியை விட்டு ஹோம் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணேன். பட் அப்ப நான் மேரீட் இல்லை. எனிவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ன்றது அதிகம். 20 வருஷம்னா அதுல 15 வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு சீஃபேரும் என் பேட்ச்மேட்ஸ் உட்பட எல்லாருமே வந்து 75% கடல்ல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் 5 வருஷ வாழ்க்கை தான் எங்களுக்கு நிலத்துல இருந்துருக்கும். ஆனா எங்க சம்பளத்தை பாக்குற எல்லாரும் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அங்க கஷ்டத்தை பத்தி தெரியாது. அங்க வந்து 40 டிகிரி இன்ஜின் ரூம், 40 டிகிரி மினிமம் டெம்பரேச்சர். அந்த 40, இப்ப நம்ம வெயில் காலத்துல பீக் மதிய வெயில்ல இருக்கிற அளவுக்கு ஹீட். அது அந்த ஹீட்ல தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும். பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அது சரி பண்ற வரைக்கும், ஏன்னா இல்லைன்னா கப்பல் நகராது. சரி பண்ற வரைக்கும் நாங்க போய் தூங்க முடியாது நிம்மதியா. 3 நாள் 4 நாள் தூங்காம இருந்திருக்கோம். பெட்ரோல் அடிக்கிறோம் வண்டிக்கு, 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். அது வந்து டன் கணக்குல அடிக்கணும், 4000 டன்ஸ். ஏன்னா கப்பல் இல்ல, 300 மீட்டர், ஒரு பாதி ஊரோட நீளம். ஸோ அப்படியே பழகிடுச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. வெளியில இருக்கிறவங்களுக்கு கப்பல்ல வந்து நல்லா யூனிஃபார்ம்லாம் போட்டு ஜாலியா ஊர்லாம் சுத்தலாம், இந்த கண்ட்ரி போகலாம். எந்தெந்த கண்ட்ரிலாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் போறோம். எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் கடற்கரை இருக்கோ எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் டைம்ஸ் இருக்குல்ல, அது பெரும்பாலும் தெரியாது. எல்லாத்தையும் கடந்து, ஆனா ஒரு விஷயம், அந்த கப்பல் வாழ்க்கை தான் எங்களுக்கு டிசிப்ளின் கத்து கொடுத்துச்சு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்து கொடுத்துச்சு. ஏன்னா அங்க பார்க்காத பிரச்சனையெல்லாம் இல்லை, கடல்ல வந்து நடுக்கடல்ல எந்த உதவியும் இல்லாம பார்க்காத பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. விழுந்தாலும் திரும்பி எந்திக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அந்த 20 பேர் 25 பேருக்குள்ளே பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தர் சமாளிச்சு இன்டர்பர்சனல் இதெல்லாம் கான்ஃபிளிக்ட்லாம் ஹேண்டில் பண்ணி வந்துருவோம். இதுதான் வாழ்க்கையோட அனுபவம். கடல் வாழ்க்கையோட அனுபவம் வந்து ஒரு 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 முனிவர் மாதிரி, ஒரு மொனாஸ்ட்ரி மாதிரி, ஒரு குருகுலத்துல போய் கத்துக்கிட்டு வர மாதிரி கடல்ல போயிட்டு வர்றதுங்கிறது. சரி, கடல் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஓகே, நீங்க ஒரு லோ ரேங்க்ல இருந்திருப்பீங்க இல்லையா? பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பையனா ஒரு 18 வயசு 20 வயசுல ஆரம்பிச்சிருப்பீங்களா? சோ அந்த வயசுல இருந்து நீங்க என்னெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவம்? ஆரம்ப ஸ்டேஜ்ல 5th இன்ஜினியரா இருப்போம். 5th 4th 3rd 2nd சீஃப். அந்த ஜேர்னி வந்து பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு செயலருக்கும் தெரியும். அதே தான் அந்த டெக் சைட்லயும் 3rd ஆஃபீஸர் 2nd ஆஃபீஸர் அப்படின்னு வந்து தான் கேப்டன்லாம் ஆக முடியும். நாங்களும் சீஃப் இன்ஜினியர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பல எக்ஸாம்ஸை கிராஸ் பண்ணணும். பெரிய தலைவலியே அந்த எக்ஸாம்ஸ் தான். அவ்வளவு ஈஸியா பாஸ் பண்ண விட மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம், மற்ற எக்ஸாம்லாம் தெரியும்.
நாங்க எழுதுற எக்ஸாம்லயும் அவ்வளோ ஸ்க்ரூட்டினி, அவ்வளோ ஈஸியா பாஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம பாஸ் பண்ணா இந்த பையன் போய் நாளைக்கு கப்பல் மூழ்கடிச்சிட கூடாதுன்ற லெவல்ல அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம் ஒரு டஃப்பான ஒரு இது. ஸ்டார்டிங்ல நான் ஒரு 5th இன்ஜினியர் ஆகும்போது இது என்னடா இப்படி இருக்கு, பைப் லைன்லாம் பார்த்தா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், கப்பல்ல ஒண்ணுமே புரியுது, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது, இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. நிறைய திட்டு வாங்குவோம் சீனியர் கிட்ட. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து இந்த கப்பலை கரெக்டா கொண்டு போய் ரெஸ்பான்சிபிளா சொல்லணும்ல ஓனர் கிட்ட. அதனால நம்ம ஒரு ஜூனியர் பண்ற தப்பெல்லாம் வந்து அவங்க தான் பொறுப்பேற்றுக்க முடியும், ஜூனியர் இப்படி பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த திட்டெல்லாம் வாங்கி ஆரம்ப கட்டத்துல வேலையெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். வேலை வந்து ஒரு மாப் அடிக்க சொன்னா அடிக்கணும், ஒரு கிளீன் பண்ணணும்னா கிளீன் பண்ணணும், எல்லாமே. கேபின் கூட சின்னதா இருக்கும், ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்காது நான் இருந்த காலத்துல. அப்போ 2011-12 இருந்த கப்பல்ல வந்து அதுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது 5th இன்ஜினியர் கேபின்ல. அப்புறம் தான் இப்போ வந்து இப்போ ஒரு கேபினுக்கு 2, அதாவது ஒரு டே ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஒரு சீஃப் இன்ஜினியர் தான். அந்த அளவுக்கு கடந்து, அதாவது இது வாழ்க்கையில எனக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா, சில பல கஷ்டங்களையே எதிர்கொண்டு தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வளரலாம். உழைக்கணும், அதே சமயம் கத்துக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை வந்து நம்மள அந்த சீஃப் இன்ஜினியர் ரேங்க், வாழ்க்கையில சீஃப் இன்ஜினியர் ரேங்க்கு கொண்டு வந்துடும். சீஃபேரரா இருக்கிறது வந்து பல நேரங்கள்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். அதாவது பெருமையா இருக்கே, எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தோணும். பல நேரங்கள்ல தர்ம சங்கடமா இருக்கலாம். வந்த உடனே ஏன் கிளம்பலையோ அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். சோ எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஓகே இந்த ஃபீல்டு எடுத்ததுக்கு ஓகே அப்படி, அந்த மாதிரி எந்த விஷயம் வேணாம் இந்த ஃபீல்டு இது வரைக்கும் போதும் அப்படின்னு பிரேக் டவுன் ஆயிருக்கீங்களா எந்த இடத்துலயாவது? ஓகே, பிரேக் டவுன் ஆகிற அளவுக்கு இல்லை, ஆனா சில விஷயங்கள் மனசுல உறுத்தும் இல்லையா? எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, ஒரு சீஃபேரருக்கு வந்து அந்த பெருமை, இந்த இவ்வளோ பெரிய கப்பலை வந்து நம்ம கையாளுற அளவுக்கு ஆண்டவன் நமக்கு சக்தியை கொடுத்துருக்கான், நம்ம டீம் ஒன்று இருக்கு, நம்ம வந்து ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம், அந்த கத்துக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு, கத்துக்கிட்டோம், இவ்வளோ பெரிய கப்பல் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, நம்ம அதை செய்யறோம் அப்படின்ற அந்த ஒரு பெருமை கண்டிப்பா இருக்கு. அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். அது இல்லாம ஓரளவுக்கு டீசென்டான சேலரி கொடுக்குறாங்க, அந்த சேலரியை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நல்லா நம்ம பார்த்துக்க முடியுது. நாங்க அங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பம் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு அளவுக்கு வசதியோட வாழ்றாங்கன்ற அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு சந்தோஷம் வந்து எந்த சீஃபேரருக்குமே இருக்கும். ஒரு போசனா இருந்தாலும், ஏபிஆர் இருந்தாலும், ஒரு சீஃப் இன்ஜினியர், கேப்டன், எந்த ரேங்க்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். சம்பளம் ஒரு நல்ல விஷயம். கஷ்டத்தை கொடுக்குற விஷயம் என்னன்னா, யாருக்காக இதெல்லாம் பண்றோம்? ஃபேமிலிக்காக தான் எல்லாமே பண்றோம். நம்ம அவங்க கூடவே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, எதையாவது ஒண்ணு இழந்தா தானே ஒண்ணு கிடைக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் பண்றது ஃபேமிலிக்காக. நம்ம குழந்தை நம்ம முன்னாடி வளர்ந்தா பரவாயில்ல, நம்ம போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் செலிங் போயிட்டு வந்து நம்ம குழந்தைய பார்க்கும்போது அது இன்னொரு பரிணாமத்துல இருக்குங்கும் போது அதையெல்லாம் கூட இருந்து பார்க்க முடியலையே. நம்ம ஒய்ஃப் நாம இல்லாம கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள், ஒரு ஆம்பளை கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வர்றது, காய்கறி வாங்கி தரதுங்கிறது ஒண்ணு. ஒரு சீஃபேரரோட ஒய்ஃபோ இல்ல அவங்க ஃபீமேல் சீஃபேரர் தான் அவங்க ஹஸ்பண்டோ வந்து அவங்க இல்லாம குடும்பத்தை ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து ஒரு சிரமம் தான். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசுல உறுத்துற விஷயம். இந்த நேரத்துல நானும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சீஃபேரர் ஓகே, மரைனர் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ரீசெண்டா வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டும் வந்து சீஃபேரர் தான், நீங்க எப்படி இவ்வளவு போல்டா இருக்கீங்க, என்னால இருக்க முடியல, எங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. சோ இந்த வீடியோ பண்றதுக்கு அதுதான் ஒரு காரணமா கூட இருக்கலாம். சோ நிறைய பேருக்கு தோன்றது என்னன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பையே காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தொலைதூரத்துல போயிடுறாங்களோ, அவங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாயிடுதோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. சோ அதை மட்டும் ஓவர் கம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல வரேன். கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா ஒரு சீஃபேரரோட ஒய்ஃபா நானுமே நிறைய விஷயங்களை கடந்துதான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு முதல்ல குழந்தை பிறந்தப்போ இவர் இல்ல. சோ தனியாவே நான் குழந்தை பெத்துக்கிட்டேன், தனியாவே வாழ்க்கையை பார்த்துக்கிட்டேன், நிறைய நேரங்கள்ல நான் தனியாவே இருந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பயந்த பொண்ணு, நான் எதுவுமே பேச மாட்டேன், வாயில ஒரு வார்த்தை கூட வராது, அந்த அளவுக்கு நான் பயந்த சுபாவமா இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த தனிமை தான். சோ அந்த தனிமையை நமக்கு சாதகமா எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னை இவ்வளோ போல்டா மூவ் பண்ண வச்சுச்சு. சோ ஒரு சீஃபேரரோட ஒய்ஃப்னு இல்ல, ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நிறைய பேரோட வைஃப் வந்து இப்படிதான் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. அவங்க தனிமையை என்ன பண்றதுன்னு தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. குழந்தைய நானே தனியா பாத்துக்கணுமா, குடும்பத்தை நானே பாத்துக்கணுமா, பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸை வந்து நானே வந்து நான் பாத்துக்கணுமா, என்னதான் வருமானம் வந்தாலும்
அதை ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு ப்ரெஷர் தான் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, அது சாதாரண விஷயம். சோ இதெல்லாம் நான் தனியா பாத்துக்கணுமான்ற கேள்வி நிறைய பெண்களுக்கு இருக்கு. அது ரொம்ப 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 நியாயமானது. அதே சேம் டைம் வந்து நீங்க சொன்னதேதான், ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. மேபி வந்து இந்த வாழ்க்கை வந்து சில நேரத்துல ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டிட்டோம்னா மேபி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அத ஒண்ண மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற லவ்வர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பார்ட்னர்ஸ்க்கு நான் சொல்றது அதுதான். நம்மளோட ஃபியூச்சர் வந்து நம்ம கையில தான் இருக்கு. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலயும் நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க என்ன ஆகும்னா, நம்மளால தனியா சிந்திக்க கூட முடியாது, மூவே பண்ண முடியாது. சோ எல்லாமே வந்து நம்ம யோசிக்கிற விதத்துலதான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னைக்கும் யோசிக்க கூடாது. ஒரு ஆண் பெண் அப்படின்றத விட்டுட்டு நான் தனியா ஒரு ஆள், நீங்க ஒரு தனியா ஒரு ஆள். சோ 2 பேருக்கும் அவங்கவுங்க தேவைகள் இருக்கு, அவங்கவுங்க தனியான ஒரு வாழ்க்கை இருக்கு. சோ அதை நோக்கிதான் பயணம் பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணம். வெரி வெல் செட்.